ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சஹஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் இன்றைய தியானத்திற்கு பிரார்த்தனை செய்து அனுமதி கேட்போம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. எல்லா பிரபஞ்சங்களையும் உருவாக்கிய தங்களின் சக்தியானது எங்களுக்குள் முழுமை என்னவென்பதை உணர்த்தியிருக்கிறீர்கள். தாயே, தங்களின் அளவிட முடியாத அன்பினால் எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறீர்கள். எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றுகிறீர்கள். 3 சக்திகளின் ஒருமுகமாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைத்திருக்கிறீர்கள். பொருளுக்கும் அப்பாற்பட்டு, நனவுக்கும் அப்பாற்பட்டு யதார்த்தமான சூழ்நிலையை எங்களுக்குள் உணர்த்தி எங்களை செயல்படுத்த செய்பவரும் தாங்களாவீர். எங்களை முழுமையின் சக்தியோடு ஒருங்கிணைப்பவரான தாங்கள் எங்களுக்குள் தியானத்தின் ஆழத்தை உணர்த்துகிறீர்கள். தியானத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறீர்கள். தியானத்திற்கான சக்தியை அளிக்கிறீர்கள். தாயே, நாங்கள் அனுதினமும் செய்கின்ற தியானத்தின் மூலமாக துரியா நிலையின் அமைதியை நாங்கள் அடைய தூய விருப்பத்துடன் தங்களிடம் பிரார்த்திக்கிறோம். அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்திச் செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका
कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி தேவியாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகாயோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் எங்களின் இடாநாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களின் இடது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருப்பதற்கு எவையெல்லாம் எங்களுள் தடைகளாக இருக்கின்றது, அனைத்து எதிர்மறைகளையும் தயவு செய்து அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்களம்மா. கவனம் இடாநாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடி. தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் எங்களின் பிங்களா நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் கவனம் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருப்பதற்கு எவையெல்லாம் எங்களுள் தடைகளாக இருக்கின்றதோ அனைத்து எதிர்மறை தீய சக்திகளை எங்களின் பிங்களா நாடியிலிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது சுழுமுனை நாடி. தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் எங்களின் சுஷுமனா நாடியில் வீற்றிருக்கிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் தங்களின் இறை தொடர்பிலேயே இணைந்திருக்க எவையெல்லாம் எங்களுள் தடைகளாக இருக்கின்றதோ அனைத்து எதிர்மறை தடைகளை தயவு செய்து அகற்றிவிட்டு நாங்கள் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மத்திய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். எங்களின் 4 இதழ் கொண்ட மூலாதார சக்கரத்தில் தங்களின் அன்பு சக்தியால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கள்ளும் கபடமற்ற குணத்துடன் இருக்க
அருள் புரிபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற மனித குணத்தின் அசுர குணங்களை தயவு செய்து அகற்றிவிட்டு எங்களின் கவனத்தை மீட்டெடுப்பவர் தாங்களாவீர். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. ஸ்ரீ கணேஷா, தாங்களே தூய அன்பின் அறிவை அளிக்கிறீர்கள். தூய அறிவின் அன்பை அளிக்கிறீர்கள். கற்பனைக்கும் அப்பாற்பட்டவரான தாங்கள் கணங்களின் தலைவனாவீர். முழுமையானவரும் பூரணமானவரான தாங்கள் அன்புக்குரியவர். எங்களுக்கு தங்களின் ஞானத்தையும் விவேகத்தையும் அளிப்பவர். யார் கடவுளை தேடுபவர்களோ அவர்களுக்கு நம்பிக்கையின் ஆதாரமாக விளங்குகிறீர்கள். முழுமையான ஆனந்தத்தை அளிப்பவரான தங்கள் மாசற்ற அன்பின் தூய்மையை எங்களுக்கு உணர்த்துகிறீர்கள். அதன் மூலம் நாங்கள் இறைவனின் தாயை அடையாளம் காண எங்களை ஆசிர்வதிக்கிறீர்கள். தாயே, தாங்களே ஸ்ரீ நிர்மலா, தாங்களே ஸ்ரீ நிர்குணா, தங்களின் ஸ்ரீ ஆதிசக்தியின் தரிசனத்தை எங்களுக்கு வழங்கும் பொழுது நாங்கள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களுள் உள்ளடக்கியவராக இருக்க அருள் புரிபவரும் தாங்களாவீர். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறி தியானத்தில் இருப்போம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः
त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் ஆக்ஞா சக்கரத்தின் சுவாமினியான தாங்கள் எங்களின் இடது ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ மகாவீரராகவும் வலது ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ புத்த தேவராகவும் நடு ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ ஜீசஸ் மேரி மாதாவாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் எங்களின் பின் ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ மகா கணேசராகவும் வீற்றிருக்கிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களின் ஆக்ஞா சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். நமது கவனம் ஆக்ஞா சக்கரத்திலேயே நிலைநிறுத்தி கவனத்தை உள்முகமாக கொண்டு வந்து நமது ஆக்ஞா சக்கரத்தை தூய்மைப்படுத்துவோம்.
இது நெற்றியின் மையத்தில் பார்வை நரம்பு இழைகளின் சந்திப்பில் அமைந்துள்ளது. இந்த சக்கரத்தை பற்றிய அனைத்து விதமான நிலைப்பாட்டை நமது மோதிர விரல்களால் உணர முடியும். மன்னிப்பு, இரக்கம், பணிவு, சிந்தனையற்ற விழிப்புணர்வு, அகங்காரமற்ற நிலை, மமகாரமற்ற நிலையை தருவது இச்சக்கரத்தின் குணங்களாகும். முதன்மையான குணம் மன்னிப்பு. சகஸ்ரார சக்கரத்தின் நுழைவு வாயிலும் இதுவே ஆகும். இது தூய்மையான ஆன்மீக மண்டலத்தை குறிக்கிறது. மனதையும் நோக்கத்தையும் தூய்மைப்படுத்துவதாகும். குண்டலினி தாய் இச்சக்கரம் வழியாக சகஸ்ராரம் செல்ல அனுமதியளிக்கிறது. இது மூன்றாவது கண் என்றும் கூறலாம். இது பார்வை, கேட்டல், எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறது. இது பிட்யூட்ரி சுரப்பியை கட்டுப்படுத்துகிறது. இந்த சுரப்பி தலையாய சுரப்பியாகும். அனைத்து நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்துவதும் இச்சுரப்பியே ஆகும். நாம் அதிகப்படியாக டிவி, கம்ப்யூட்டர் பயன்படுத்தும் போது இச்சக்கரம் பாதிக்கும். ஆனால் சகஜயோக தியானத்தின் மூலமாக, அனுதினமும் நாம் செய்கின்ற தியானத்தின் மூலமாக இவற்றை சரி செய்ய முடியும். அதிகப்படியான சிந்தனைகளும் கவலைகளும் கற்பனைகளும் கவனச்சிதறல்களும் இருந்தால் இச்சக்கரம் பாதிக்கப்படும். இடது ஆக்ஞா சக்கரம், இது சூப்பர் ஈகோ என்று கூறலாம். இது நமது நினைவுகள், அனுபவங்கள், பழக்க வழக்கங்கள், உணர்ச்சிகளை தக்க வைத்து கொள்ளும். சுய தீங்கும் நடத்தையில் தீங்கையும் விளைவிக்கும் இச்சக்கரம் பாதித்தால் நமக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பொய்மையான ஆசைகள் அனைத்தையும் அகற்றப்படுகின்ற அந்த நிலைப்பாட்டை நாம் நமக்குள் தியானத்தின் மூலமாக நிலைநிறுத்த வேண்டும். வலது ஆக்ஞா சக்கரம், இது அகங்காரத்தை குறிக்கிறது. இது சிந்தனை, திட்டமிடல், செயல்கள் மூலம் எதிர்காலத்தை மையமாக கொண்டுள்ளது. இது கோபம், ஆக்ரோஷத்தை வரவழைக்கும். நமக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை அகற்றுவதன் மூலமாக நாம் சமநிலையில் இருந்து நமது அனைத்து செயல்களையும் நாம் செய்யவில்லை, அனைத்தையும் அன்னையே செய்கிறார்கள் என்கின்ற அந்த ஆழ்ந்த எண்ணம் நம்மளுள் ஏற்படும். தியானத்தின் மூலம் அமைதி, பணிவு, மன்னிக்கும் சக்தியை வளர்த்து கொள்ளலாம். மன்னித்தல் என்பது ஏற்றுக்கொள்ளுதலாகும். மற்றும் கோபம், வெறுப்பு போன்ற எதிர்மறை பிணைப்புகளிலிருந்து நம்மை விடுவிப்பது இந்த மன்னித்தல் குணமாகும். இவையெல்லாம் அகற்றப்படும் பொழுது நாம் சமநிலை தன்மையை பெறுகிறோம். கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்திலேயே வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தங்கள் அருளால் எல்லாவற்றிலும் சமநிலையை காக்கும் ரத்ன, சாம, பாவ கட்டளைகள் தங்கள் அருளால் விழித்து கொள்ளட்டும். தாயே, தங்கள் அருளால் தூய ஞானமான அசோப்யா விழித்து கொள்ளட்டும். தாயே, பாகுபாட்டின் நித்திய ஒளியை நிலைநிறுத்தும் அமிதாபா தங்களது அருளால் எங்களுள் விழித்து கொள்ளட்டும். தாயே, எல்லா செயல்களின் வேர்களும் எந்த ஒரு செயலின் வெற்றியும் உம்முடைய படைப்பின் எண்ணற்ற பிரபஞ்சங்களின் தனித்துவமான
தாங்களே அனைத்தையும் செய்பவர். தாங்களே ஸ்ரீ மகா மாயா. எங்களுக்குள் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் உருவாக்குபவரும் தாங்கள். அவற்றை எங்களுக்குள் உணர்த்தி அவற்றை எங்களிடமிருந்து வெளிப்படுத்தி அவற்றை அகற்ற நாங்கள் மனதால் உணர வைப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எங்களின் குறைகளை கண்டு அவற்றை சரி செய்யக்கூடிய அந்த நிலைப்பாட்டை எங்களுக்கு வழங்கி நாங்கள் தனித்துவமானவராக விளங்குவதற்கும் சகஜ யோகத்தில் நாங்கள் நல்லதொரு சகஜ யோகிகளாக மாறுவதற்கும் அருள் புரிபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் எங்களின் தியானத்தை சமநிலையில் நிறுத்தி அமைதியையும் ஆனந்தத்தையும் வழங்குபவர் தாங்களாவீர். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் ஆக்ஞா சக்கரத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்லுவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களுக்குள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை தந்தருளுங்கள் அம்மா. எங்களுக்குள் துரியா நிலையின் அமைதி நிலையை நாங்கள் எங்களின் தியானத்தினுள் உணர்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் விருப்பத்தை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் விருப்பமும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படுகிறது. எங்களின் விருப்பமும் தங்களால் ஏற்படுத்தப்படுகிறது. நாங்கள் தியானத்தில் ஆழமான அமைதியான ஆனந்த நிலையை உணர்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம். ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தொடர்ந்து தியான நிலையிலேயே இருப்போம். Today we have assembled here. Today we have assembled here to do Sri Buddha Puja. I don't know how many of you have read of Buddha's life and how ultimately he achieved his enlightenment. I don't know how many of you have really seen the Buddhists or have met them, those who call themselves Buddhist. As in every religion, all of them got lost into some sort of a fundamentalism because none of them got realization. And that's why everybody established their own style of religion. Even you can say that Tao of Lao Tse also, or Zen of Viditama, all of them are offshoots of the same. We have to see how he first felt that one has to seek something beyond life. Once we are very much satisfied with whatever we have, because he was a king's son, he had a very nice wife, he had a son, and naturally anybody in that position would be quite satisfied. But he saw a very sick man one day, he saw a beggar, and also he saw a dead man. And everybody crying for that dead person. He couldn't understand how this misery has come. And what is the need to have this misery? So he gave up his family, he gave up his luxuries of life, everything he gave up and went in search of the truth, as many of you have done. He would have been lost also, I would say, because he read all the Upanishads and he read all the books that were possible for him to say what is the truth is. But he couldn't get anything. He took a complete sannyasa in the sense, as far as the food is concerned, as far as the entertainment is concerned, everything he gave up. And ultimately he was lying under a banyan tree. And suddenly the Adishakti gave him realization, because he was so true and was one of the one marked for a special place in the Virata. He had to achieve that. Of course, I did not tell you about his previous lives. Perhaps in so many of my lectures I have already talked about it. What was his previous life and how he achieved his own enlightenment about himself. But what we have to see from his life is that he discovered and he found out that want is the reason, the desire is the reason of all the miseries. But he didn't know what was the real want, what was the pure want, what was the pure desire. And that's how he could not explain to people that they have to take to their awakening through their Kundalini. As he had followed such a ascetic life, that became the code for the Buddhist. The other day I was reading about Buddha when I was in Thailand, and I was surprised that the bhikkhus, the bhikkhu is actually Sanskrit, it means bhukshuk, is the one who asks for alms, or a beggar we can call it, but religious beggar. So he used to carry thousands of people with him, at least minimum of 1,000, bare feet, without any provision for food, without any arrangements for stay, nothing. And they were supposed to shave off their heads completely.
no moustaches, no hair on the body at all. And moreover, they were supposed to wear only one dress. One long dress they had to tie up like this and cover themselves. Whether it was cold season or it was a warm season, whatever it was, they were not allowed to sing or to dance or to entertain themselves by anything. And food was just collected from the village, whatever they visited, whatever they got, very minimum, whatever they got, it was cooked for them, and they would offer their guru first and then eat that food. Imagine 1,000 people going like that, bare feet, in the scorching heat or in the mud or in rain. In all seasons they used to walk, giving up all their family relationships. Even if the husband and wife, both of them joined the Sangha, then they were not supposed to live like husband and wife. So, to give up all other physical wants, mental wants, emotional wants, was the way they tried to follow, because he said the bond creates it. But if you see the Buddhists, they do all these things. You'll be amazed, even if he's a king, he does that. And many kings who joined at that time, one of them was Ashok from India. He dressed up like that, he became like that, he started traveling in the same manner and tried to lead a complete ascetic life. Very difficult life it was, and they thought that by doing all that they will achieve their realization. They say that two of his disciples did achieve. Their names are Moggallana and Sariputta. These two people got their realization. But the whole thing was absolutely a life dry and insipid. Had no fun in it. No children were allowed. No family life was allowed. So it became a very secluded, very harsh, I can say very dry life. Though it was called as a Sangha, means the collectivity. But in that collectivity, there was no rapport as such, because they were not supposed to talk too much. They were not supposed to discuss anything about, say, politics or economics or anything. Only they could talk about meditation of achieving the highest life. So you can imagine what sort of life they had to lead to become enlightened. And that idea continued in so many religions. Especially, it then started making people take away the money of the householders by saying that you have to give up everything. Of course, at the time of Buddha also, they had to give up everything and join the Sangha. But here, it was a genuine effort of Buddha to take them to enlightenment, to make them people who were knowledgeable about the absolute realities. But it did not happen. And that is the reason why we find that Buddhists have gone into different types of funny Buddhism. For example, now we have some Buddhism, say in Japan, where it was not allowed to kill any animal. So they said, all right, we are not killing any animal, but we can eat killed animals. They found out a solution out of that. Then also, then they could kill human beings, because it's not allowed to kill animals, but we can kill human beings. So Japanese become experts in killing human beings. How people find out loopholes, you can see this very clearly. Then the second type of Buddhism came, where this Lao Tse taught about Tao. But Tao actually he's the only one who started talking about Kundalini. Tao is the Kundalini.
But that too was too much for these people. They just couldn't understand what he was talking about. But the way he expressed himself in paintings and other things, just to deviate from that kind of a harsh Buddhism. But somehow, despite that, it never took proper roots. And I have met people who follow Tao, and I absolutely don't understand how these people are following the path of Kundalini. There's a river called Yangtze by which, when you travel, you find variety of things. After every 5 minutes, the scene changes, all the beautiful mountains take another form, and you have lots of waterfalls, and it's very interesting. That is the Kundalini. Tao is that river. But it said that you should not divert your attention to these temptations which are outside. You should see them, but move. And that is what is Tao, which he brought in. But they got lost because they started painting all those things and doing all kinds of more into art. Basically, Buddha never thought of any art. He never wanted to have any art, and he didn't want to do anything with art. He said, but only thing is that you have to introspect and go within and deep down and find out what is the absolute truth. So the whole thing started deviating like this. Then this Zen system was the same as mixed up with Kundalini, which Viditama, one of his great disciples, who started in Japan. Now, the Zen system is that they used to put, sometimes hit also on the back of the, what you call the spinal cord, on the chakras, and they would try to raise the Kundalini. All kinds of horrible things. In the Zen system, they developed very harsh methods of raising the Kundalini. It went to such a limit that I have met people who have broken their spinal cords. Then Kundalini will never rise in any case if the spinal cord. Please pay attention here. One lady walks out, then attention goes out. If your attention is so poor, please pay attention here. Do you understand that? If one person walks out, your attention should not go, and please don't come inside to disturb. You see, the trouble is we must understand that our attention has to be steady. Any lady walks out, if your attention moves out, then understand that you have to meditate more. Please keep the attention. So now, then this Viditama Zen also took a very different form. I met the head of the Viditama Zen system, and I was surprised because they called me because he was very sick, so they said, Mother, please help him to cure. But I found he was not at all a realized soul and did not know a word about Kundalini. So I said, how are you the head? How is it that you have become the head when you do not know the meaning of Kundalini? So he said, what is Kundalini? He couldn't understand anything. I said, what is Zen? Zen is to meditate, dhyan. I said, all right. Well, what about it? Yes, there is. So confused he was. Then I asked him, you are not a realized soul. Then how is it you are the head? He said, we never had any realized soul for now ages. Only for 6 centuries we had some Kashyapas, they called them Kashyapas. And after that we had no realized souls at all. So just think, under what circumstances you got your realization. Without sacrificing anything, without giving up anything, without working out any one of these tapasyas, penances, because Buddha is a tapa. These 3 deities on your Agya Chakra, Christ, Mahavira and Buddha, 3 of them are tapa. Tapa means penance. You have to do penance. And penance now in Sahaja Yoga doesn't mean that you give up your wife or give up your husband, give up your children, give up your family. But here tapa means meditation. And for meditation you must know when to get up. That should be the most important thing for a Sahaja Yogi.
the rest of the things automatically will work out. And you'll understand. To grow your depth, you have to meditate. It's an absolutely simple thing. You don't have to shave your head. You don't have to starve yourself. You don't have to walk bare feet. You can sing, you can dance, you can entertain yourself with music. You're not even allowed to see a drama or a play or anything like that. So many things, if you see the list, you'd go really crazy. How could people exist? But there were 1,000 people with him who were traveling with him. And they became so poor, they were just wearing rags. Ultimately, a big trader was passing by and he saw them and he thought, what poor people, these are just beggars. God knows they're lepers or what are they. And he had a great feeling for them and he gave them some food to eat and everything. And still he did not know that it was Tathagata, means it was Buddha who was going. So the Buddha's main thing, Buddha itself means Bodh, from Bodh. And the Bodh means to know the reality on your central nervous system is the Bodh. You all have become now Buddhas without giving up anything, because whatever he gave up was all nonsense. It was a myth. If it was a myth, what's the use of giving up the myth? What does it matter if you listen to music? What does it matter if you dance? It doesn't matter at all. But these ideas went so deep into these people that you really feel such pity and such compassion that look at them, where are they getting lost? They don't eat their food, they have their food only once in a while and they are starving. They look like really worse than TB patients. But while you people look like really roses, beautifully, all of you are enjoying life and everything is there. But still one has to know that we have to have that principle of Buddha within ourselves. And what is that principle of Buddha? Is that we have to do tapa. Tapa doesn't mean, I don't say you starve yourself. But also if you have too much interest in food, it's better to take too little fasting. I never said that you should not enjoy music. Never, no question, you should. But then you should enjoy music which is for your emancipation, for your awakening, for your ascent. I don't say don't do, because yourself now you are a Buddha. Buddha was not to be told anything. He told everyone, but he was not to be told. In the same way, I don't have to tell you. It is only you have to understand. But sometimes we are really bound by so many conditionings that I find very difficult for people to understand what is the spirit. Spirit is boundless. It is a free expression of God's love. So when it comes to the free expression of God's love, the compassion, the love, then one has to understand, do we do that or not? Even now there are many conditionings which are still working in us. For example, some of you are like this, that I belong to this nationality, to that nationality, I am this, I am that. We are very proud of that. We cannot mix up with other people. We are too high for the other people, or something like that. You are now become a universal being. So how can you have these stupid limitations which are mythical again? So one must see, introspect and find out if we are having, what's the matter with her? Take her away. Also with your children you must see, very important how they behave. If they are aggressive or how they behave is very important, because they are also Buddhas, they are also realized souls, but they have certain conditionings in them and they are behaving according to those conditionings. Now, as it is, you can see there is light within us. What happens? That we start seeing what's wrong with us and we just drop it out. But even when you see that, if you cannot drop it out, then must know that you need more of power
then you must learn how to raise your Kundalini, how to be connected with the divine power all the time, so that you are in thoughtless awareness and that you grow within yourself in a depth. I find the conditioning that is very much lurking still is my and mine in still and Sajogis. Like before this, what I had heard about, say, English or all Western people, because I'm talking to the Western people here, that they didn't care for their family, their wives, their children. Every third day they were divorcing, or fourth day they are running off with some other husbands or something like that. Now I find they stick like glue. Wife becomes very important, husband becomes very important, my house becomes very important, my children become very important. And first they were not interested in children, now they are sticking on to children like as if with some glue. It's impossible for them to tell that, see, children belong to the Sangha, to the collectivity. You don't think this is your child. Once you start thinking like that, then you are limiting yourself and getting into problems. The country-wise also, the problems are reducing very much, I should say. Also, we don't like to be racist. I know people hate those who are racist. They want racialism to go away. As in India, I've seen Sajogis want all the caste system must go away, because these are self-destructive. So we start seeing in ourselves what is self-destructive, what will destroy me, then what will destroy my family, then what will destroy my country, and what will destroy the whole world. All these ventures which are just the opposite of your constructive life, you start seeing, you see your derailment, you see you are going towards destruction, and you can stop it. And that is very important, only possible if you try to introspect yourself and meditate and see, have I got this quality? Some of them are very proud of their certain temperaments. Like, I am like this, what to do, mother, I am like this. No more. Now all your beautiful qualities have been awakened by your Kundalini. Shows that nothing was dead, nothing was finished. They were all there intact. And when the Kundalini started rising, she just awakened all those beautiful qualities. Apart from that, in the Guru Puja, I'll tell you what all has happened. Of course, you must have seen in Sastar Puja, I told you about yourself, that what you have achieved, you have no idea as to what powers you have got. But in Guru Puja, I'll definitely tell you what is the thing that is Sahaja Yoga. It's one of the most precious things that a human being should have known long time back. It is not only talking about God. It is not only saying there's divinity within you, but the effectiveness of that. So you don't need any science. You have any problem, all right, give a bandhan, finished. So simple. If you want anything, just give a bandhan, it's finished. You want to give realization, you raise that. That's Kundalini is raised. Everything that you can do with science, you can do with Sahaja. We are also computers. Sometimes I say something, say, Mother, how do you know? So I am a computer, no doubt. But you all are computers. Only thing you have to develop your depth. Now you are on the right lines. So we don't need this science which can destroy all of us. Everything can be done through Sahaja. And this is what I'll explain to you in Guru Puja, how you become so capable. So please have self-esteem. You must have self-esteem and understand that you are a Sahaja. First and foremost, you are a Sahaja. And as Sahaja, you have to achieve that state where you become absolutely capable of doing whatever science can do, whatever anybody could do. This is the real
Siddhi means you become an embodiment of all the powers. There's some people who come and tell me, Mother, we can't open our heart. I mean, I don't see you have an open heart surgery. But to open my heart means just see what's wrong with you. Can't you feel compassion? But I've seen people having an open heart for a dog or for a cat. But they don't have open heart for their children sometimes. Now, how can you not have an open heart in Sahaja Yoga? That's the first place where the spirit exists. And it emits its light. And when it emits its light, that's the first place where you see the life of a person who is full of love. So how can it be there is this problem that I can't open my heart? This must be coming because you have only ego but no self-esteem. So Buddha is the one who is the killer of ego. He is the killer of ego. He is, as you have seen it, he is moving on your Pingala Nadi and comes and then settles down on this side, the left side. He is the one who is the controller of our ego, and how he has tried to compensate this right side. First of all, you must have seen the laughing Buddha. He is very fat, and a person whose right side is very thin. He is never laughing, never smiles even. Even if you tickle, he may not. So, they have shown Buddha as a person. He'll have many children sitting on his stomach, all over his body and everywhere, and he'll be laughing. So, just see how they have shown the compensation of Buddha, the one who is the controller of our right side. So, how he controls our right side? Just laughs out of it. He makes fun of himself, he makes fun of everything. Anything they see, for example now, as he said, don't see any drama. Alright. I say you see every drama. But in that you see with your enlightened consciousness, you can see the stupidity of it and enjoy the stupidity. For example, this Elizabeth lady was married 8th time or something, 9th, I don't know how many times she was married, I've lost count. So these stupid people went there, 3,000-4,000, imagine, more than you people, were standing around, and there were helicopters who were sending parachutes down, and everybody was so much enamored, and the parachuters were falling on the trees, sometimes falling on the people. And it was all in the newspaper, a big news for these Americans, you see. So you should see the stupidity of that. If you could see the stupidity, then it's all right. But if you become one of those spectators and think that, oh, what a thing is the... what a luck that I've been able to see this lady, such an inauspicious person, going for her honeymoon. Then, you see, anything you see. Now say, I went to Rio and they showed me the way they are having carnival. My God, I felt like vomiting. It's so repulsive. So, how you react to things depends on your attention. Buddha Chitta means the one which is enlightened attention. How you react. Of course, if it is something divine, then you have a rapt attention. Absolutely. You won't put your attention here. To you, it does not matter whatever may happen in the whole world. A complete attention on that. But if it is something stupid, you can see the essence of it. If it is something humorous, you can see the essence of it. So what happens with that attention? That you see to the essence of the whole thing, related to reality. Compared to reality, it is stupid. In the light of reality, it is stupid. It can be mythical, it could be false, it
could be hypocritical, all kinds of things which are not reality. But if you are a Sahajogi, you should be able to see that point and enjoy. I have seen children do that very easily and they understand. Up to a certain age, then I don't know what happens to them. But say when I had my children, they used to go to see Ram Leela, you see. Very small they were, at those school, they were studying in school. Every day they would go with our servant to see. All the servants would have a Ram Leela and they would go and see. And they would come back and tell me all the fun about it. And they said, today Dashrath and his wife, you see, had such a fight. And suddenly we discovered both were men in that fight, you know. They were fighting each other. Something like that. And every time they used to tell me the fun of it. But my servant said, look at our, this baby, they call them, the babies. See how they were enjoying, all the time laughing. They were so enjoying this Ram Leela as we were enjoying. You see the difference. These girls were laughing at the ridiculousness of the whole thing, while this fellow was thinking that they were really enjoying it and all that whole thing. So this is the understanding. Same thing when you see what is your reaction. That depends on your chitta, on your attention, which is enlightened. And enlightened attention reacts in a very different manner than a stupid attention or a confused attention or the attention which is full of negativity. So, one has to judge how you react. Like I saw one funny punk fellow come to me. I said, why do you do like this? So one Sahajogi said, Mother, you shouldn't say like that. I said, why? You see, after all, that's his religion. I said, really? This is his religion. So the fellow says, what's wrong? I said, wrong is that you have no identity. You have no self-esteem. That's why you try to paint yourself and try to show that you are this and you are that, which you are not. Why don't you become what you are? And that fellow became a Sahajogi later. And this is what we have to see, that we have to accept what we are, and we are the spirit. And if we are the spirit, then we have to live and enjoy and do whatever is necessary. But there are 4 things which Buddha has said very nicely, which all of you should say every morning, I think, to understand. So first he says, Buddham Sharanam Gacchami. I surrender myself to Buddha. Means I surrender myself to my awakened attention, to my awakened consciousness. Buddham Sharanam Gacchami. It is very important to know that he said it again and again. Then he said, Dhammam Sharanam Gacchami. That is, I surrender myself to my dharma. Dharma is not what is outside these religions which are mythical and which are gone into some sort of a perversions, but the religion within myself, the innate religion. I surrender myself to that, which is righteousness, which you know very well, what are the real things within us which gives us all the value system. Then the third thing he has said, Sangham Sharanam Gacchami. I surrender myself to collective. You have to meet. I am trying my level best to get some place where you can all meet, even in the name of a picnic or anything, at least once a month. Sangham Sharanam Gacchami is very important, because then you know that you are part and parcel of the whole, that a microcosm has become the macrocosm, that you are a part and parcel of the Virat, that you become aware of it. And that is how things work out very fast. That is how we help each other. That is how we discover a person who is negative, that's how we discover who is not. We discover a person who is egoist, who is not egoist. That's how we discover the people who are not at all Sahajogis, claim themselves to be Sahajogis, and we just give them up. You understand? Without coming to the collective, without being collective, you can never understand the value of collectivity. It is so great
It gives you so many powers. It gives you so much satisfaction and joy that one must in Sahaja Yoga first pay attention to collect it. Even supposing there's something missing, doesn't matter. You just become collective. While coming to collective, you don't have to criticize others. You don't have to call names of others. You don't find faults with them. But you introspect yourself and know that why, when everybody is enjoying themselves, why am I the one sitting down and trying to find faults? Must be something wrong with me. If you can just pay attention to yourself as far as the defects are concerned, then I'm sure you will become much more collective than when you start seeing the defects in other people. And no use seeing. Supposing I have a spot on my sari, I better clean it. But if you have a spot on your sari, what's the use of looking at it? I cannot clean it. You have to do it yourself. It's a simple thing, it's a very practical thing, and this kind of a practical. Can you hear me, all of you? Such a practical thing has to be done to understand that Sahaja Yoga is the most practical. Is the most practical because it is absolute reality. So, with all these powers, with all these understandings, with all this compassionate love, you have to be sure about yourself and know that you are all the time protected, guided, looked after, nourished, and helped to grow by this divine power which is all pervading. May God bless you. புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி சாக்ஷா ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் அமைதியையும் தங்களின் ஆசிர்வாதத்தையும் எங்களுக்கு இந்த தியானத்தின் மூலமாக உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.
Mm.